கும்பராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். வருகின்ற வைகாசி மாதம் உங்கள் ராசிக்கு நவ கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை இந்த பதிவில் விரிவாக சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே நான் வாசிச்சிருக்கேன். கேட்காதவெல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் இருக்குது, அதையும் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள். மிக முக்கியமான பரிகாரங்கள்லாம் அதில் சொல்லியிருக்கேன். இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு 2க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் பயிற்சியாகி இருப்பதால் இது நாள் வரை உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அனைத்து விதமான தடைகளும் அகலும். ஜென்மத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதால் ஏற்படும் அனைத்து தடைகளும் இந்த குரு பெயர்ச்சி காரணமாக விலகப் போகின்றது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் பல கிரகங்கள் இந்த வைகாசி மாத காலகட்டத்தில் பயிற்சியாகி இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்திருந்த அனைத்து விதமான நல்ல காரியங்களும் நடந்தேறும். 4ஆம் இடத்தில் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி பயிற்சியாகும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். மனதில் இருந்து வந்த இனம் புரியாத கவலைகள் மறையும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். பிரிந்த தம்பதியினர் இணைவார்கள். குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடந்தேறும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாமல் ஏங்கியிருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் புத்திர பாக்கியம் அமையும். ஒரு சிலருக்கு வம்சம் விருத்தி அடையும். தனக்காரரான குரு பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் பயிற்சியாகும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வீடு வாகன யோகம் அமையும். உங்களுடைய வாக்குகள் பலிக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4லிருந்து அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 8, 10, 12 பதிவது மேலும் சிறப்பு. 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்கள் உடல்நிலையில் இருந்து வந்த நாள்பட்ட நோய்கள் விலகும். மனநிலையில் உற்சாகம் பிறக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரித்தாலே மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் மறைஞ்சிடும். யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் உங்களுடன் பேச காத்திருக்கும் நிலையை இந்த வைகாசி மாதத்தில் குரு பகவான் உருவாக்கி தருவார். அதே போல எதிரிகள் தொல்லை இனி இல்லை. வழக்குகளில் வெற்றி காண்பீர்கள். 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது மேலும் சிறப்பு. எவர் ஒருவருக்கு சுப குரு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் உற்சாகம் பிறக்கும். அதற்கேற்ப ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு ஏற்றாற்போல் வேலைகள் அமையும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு யோகம் அமையும். 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் நிம்மதியான உறக்கம் வரும். மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். உங்கள் ராசிக்கு 2இல் ராகுவும் 8இல் கேதுவும் இருந்து பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அது எல்லாம் இந்த வைகாசி மாதம் விலகப் போகின்றது. இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் உடல்நிலையில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து மறையும். கண் சம்பந்தமான தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து மறையும். ஒரு சிலருக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து மறையும். உங்களுக்கான பரிகாரங்கள்: சனிக்கிழமை தோறும் நவ கிரகத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்கும். ஞாயிறு தோறும் ராகு கேது பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர அவர்களால் ஏற்படும் தடைகள் அனைத்தும் விலகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.